நம்ம இலக்கியா இருந்துட்டு குற்றவாளி கூண்டுல ஏறி நின்னுகிட்டு, தன் பக்கம் இருக்கிற நியாயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா பக்கம் இப்போ ஒரு வக்கீல் இல்ல அப்டின்ற காரணத்தினால இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா முடியிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டுருக்கு. ஏன்னா, அந்த எதிர் வக்கீல் இருந்துட்டு இப்போ நம்ம இலக்கியா மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்டி என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இந்த கேஸ்ல இருக்கிற உண்மை தன்மை எல்லாமே அந்த இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இவங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஏற்பாடு பண்ண சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரட்ட கொலைக்கு சமம். வயித்துலருந்து இன்னும் வெளிய வராத குழந்தைங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, அழிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வராததுக்கான காரணம் இருக்கும் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. ஆனா கௌதம் வந்துட்டு இப்போ அந்த ஜட்ஜ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, "அவரு வந்துர்றேன்னு தான் சொல்லியிருக்காரு மேடம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு. இப்போ அதே சமயம் கோர்ட் யாருக்காகவும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்கும்போது நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதே மாதிரி அஞ்சலி மேல போட்டிருக்க கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம கௌதமாலயும், இலக்கியாவாலயும் ஒண்ணுமே பண்ண முடியறது கிடையாது. ஏன்னா, அந்த வக்கீல் இருந்திருந்தாரு அப்படின்னா, கண்டிப்பா அவரு ஏதோ ஒண்ணு பேசி, இங்க கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விஷயமா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா, எஸ்எஸ்கே பக்கம் இருக்கிறதுனால, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வர முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கும்போது, நம்ம இலக்கியா இருந்துட்டு தான் தரப்பு நியாயத்தையும், வாதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்வைக்கிறாங்க. அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி வந்துட்டு இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. ரேவதிய வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. இங்க வந்ததுக்கப்புறமா இலக்கியா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அந்த மயக்க மருந்த கலந்து குடுத்ததே நான் தான். அப்படி நீங்க என்ன ஜெயில்ல போடணும், இலக்கியாவ ஜெயில்ல போடணும். இலக்கியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வயித்துல இருக்க கருவ அழிக்க பார்த்தா அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை கிடையாது. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா மயக்க மருந்த கலந்தேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அந்த வீடியோல உட்கார்ந்துட்டு இருக்கிறது நான் தான் சொல்லிட்டு கை காட்டுறாங்க. அத பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு ரேவதி அம்மாவ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். என்னடா இது! அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனையில சிக்கியிருக்கிறது நம்ம ரேவதி அம்மாவும் தானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக்கிங்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ வந்து வெளிய எடுக்கவே முடியாது. அந்த லேடி யாரோ போனா போயிட்டு போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, இங்க நம்ம இலக்கியா மேல இருந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஏன்னா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவரா மாறி, நான் தான் தப்பு செஞ்சேன். என்ன புடிச்சு ஜெயில்ல போடுங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா ஜட்ஜாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் சொல்றாங்க, இங்க பாரும்மா இலக்கியா, நீ தப்பு பண்ணியோ, இல்லையோ அதெல்லாம் தேவை கிடையாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அதாவது அஞ்சலி மேல ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க. இந்த மாரி தான் அவ வந்து கர்ப்பமா இருக்காளான்றது எங்களுக்கு டவுட் தான். அவளோட கர்ப்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா, ஏற்கனவே 3 டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்றேன். அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நம்ம இலக்கியா சொல்றாங்க, "எத்தன டாக்டர் செக் பண்ணா என்ன மேடம்? இப்போ பணம் குடுத்தா யாரா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ரிப்போர்ட்ட மாத்தி குடுப்பாங்க. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த மேடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே தெளிவா புரிய வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "அம்மா இங்க பாரும்மா, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோர்ட்டோட வீண் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வீணடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மதியத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கேஸ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஓப்பன் பண்றோம். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை நடக்கும். அதுக்குள்ள உங்க தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வக்கீல ஏற்பாடு பண்ணுவீங்களோ, இல்ல உங்ககிட்ட ஏதாச்சும் எவிடன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா, அது வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுவீங்களோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. நம்ம இலக்கியாவும் ரொம்ப நன்றி மேடம். இது மிகப்பெரிய உதவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன கேப் குடுத்ததுக்கே நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.